வந்து என் பக்கத்துல உட்காரு. டேய் நீ என்ன கூறு கட்டவனாடா? தோத்து மண்டை மளிகை போச்சா? நீ 10ஆம் இடத்துல இருக்கா, நான் 7ஆம் இடத்துலாண்டா இருக்கேன். சரி ஏன் இப்ப பொரியிற, என்னாச்சு? ஐயோ பங்காளி, நேத்து நடந்த மனசெல்லாம் புண்ணா இருக்கு பங்காளி. முழங்கால் வலி தெரியுமா? அதுல எனக்கு எங்களை முதல்ல ஃபீல்டுக்கு இறக்கி விட்டு அழகா இவங்களுக்கு நாங்க கிரவுண்டை மெத்தி கொடுப்போமா, இவங்க வந்து அழகா பேட்டிங்கு ஃபீல்டிங்னு கேட்சுன்னு எங்களை ஜெயிச்சுட்டு போவாங்களாம். நேத்து மட்டும் 20 ஓவர் இருந்திருக்கணும். ஒரே கிளியா கிழிச்சிருப்பேன். யோ 11 ஓவருக்கே 150 அடிச்சானே, 20 ஓவர் கொடுத்தீங்கன்னா 400 அடிச்சிருக்க மாட்டான். இன்னும் தான் அசிங்கமா தோத்து போயிருப்பேன். அதெல்லாம் விடு பங்காளி. பும்ரா வேர்ல்டு பெஸ்ட் பவுலர், T20 அப்படி பர்ஃபார்ம் பண்ணி ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த குட்டி குச்சி அதை மதிக்காம முதல் 6 அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே மண்டைக்கு அப்படியே மண்டை ப்ரெஷர் ஆகி மண்டையெல்லாம் வெடிச்சிருச்சு தெரியுமா? இங்கன மட்டும் என்ன வாழுதான், வேர்ல்டு கப்பே சஞ்சு சாம்சனால தான் வின் ஆச்சுங்கிற அளவுக்கு ஆச்சு. இங்க வந்து 10 பாலுக்கு மேல ஃபேஸ் பண்ணாரு. அது என்ன நம்ம டீம் வந்தா மட்டும் இப்படி ஆயிருமா பங்காளி? எனக்கு அப்படி புரியல. அவன் என்ன அடிச்சதும் குவஹாத்தில, உன்ன அடிச்சதும் குவஹாத்தில. அது மட்டும் இல்ல பங்காளி, எனக்கு இது சந்தேகம் இருந்துச்சு. அது எப்படி இவங்க மேட்சை மட்டும் நீங்க ஹோம் கிரவுண்ட்லயே வச்சு இவங்க நம்மள ஈஸியா அடிச்சு ஜெயிப்பாங்களா? இந்த மேட்ச் மட்டும் வான்கடையில நடந்திருக்கட்டும். கொரண்ட கட் பண்ணிருப்ப. ஏய் நம்மள கால வர்றதுக்கு வெளியில இருந்து வர வேணாம்யா, நீங்களே போதும்யா. சேப்பாக்ல மட்டும் மேட்ச் போன மேட்ச் தானே தோத்த. இன்னும் ஒரு மேட்ச் சேப்பாக்கிறது தோத்துனா ஃபேன்ஸ் எல்லாம் செங்கலை கொண்டு மட்டையை உடைச்சிருவாங்க. எங்களுக்கு கரண்ட கட் பண்ண தெரியலையே. ஆமா இருந்தாலும் கிழிச்சிருப்பீங்க கரண்ட கட் பண்ணியிருந்தாலும். என்ன மக்களே கூறு கட்டத்தனமா. அதாவது நம்ம வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லவா? என்ன? அவனுக்கு அடுத்த மேட்சும் குவஹாத்தில தான் RCB-யோட. அதுல உனக்கு ஒரு சந்தேகம்? ஆமா, அவன் வந்து இங்கிட்ட அடிச்சாலும் நம்ம என்ஜாய் பண்ணலாம், அங்கிட்ட அடிச்சாலும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஏட்டா பீத்த பயல, நம்ம 2 பேரையும் அசிங்கமா அடிச்சு தோக்கடிச்சிருக்கானே, கம்பேக் கொடுத்து அவனை ஜெயிப்போம்னு உனக்கு தோணல? அவன் விளையாண்டு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அவனாச்சும் ஒருத்தன் தோக்கணும். ஆனா 1 பங்கு அசிங்கப்பட்டுட்டோம், நாரி போயிட்டோம். இந்த சீசன் ஃபுல்லா 5 கப்பு மேட்டர் வச்சே ஓடுறோம். கண்டிப்பா 5 கப்புடா ஆண்ட பரம்பரைடா. எவன் கேட்டாலும் 5 கப்பு ஆண்ட பரம்பரைடா. ஏ என்னடா 5 கப்புடா ஆண்ட பரம்பரைடா? அட்ரஸ் ப்ரோ. அட்ரஸா? ஒண்ணு இல்ல பிரதர், அந்த அட்ரஸ் ஸ்ட்ரைட்டா போய் ரைட் திரும்பி லெஃப்ட் திரும்பணும், அவ்வளவுதான். ப்ரோ நீங்க 2 பேர் தானே டேபிளுக்கு அடியில தூர் வர்றது? யாரா பசாத இருக்குது கொன்னுட மாத்துக்க. அதானே நான் ஏழாடம் யாரா ஆளுகளை பாரு என்ன சேர்த்துக்கிட்டு இருக்க அவங்களோட. சரி விடு நான் ஒன்னு கேட்கட்டா? என்ன பங்காளி? நான் வந்து உன் பங்காளி தானே. ஆமா. நான் கேட்டா நீ குடுப்பதானே? அப்போ யோசிக்கலாம், சொல்லுங்க. உன் 5 கேப்டன்ல ஒரு கேப்டன் தெரியும்?